மக்களே, உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான அப்டேட் வந்திருக்கு. நீங்க ரொம்ப நாளா புது ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கீங்களா? இல்ல ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கணும், நீக்கணும் என்று அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இனி கவலையே வேண்டாம். உணவுத்துறை அமைச்சர் ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமாகி தனி குடித்தனம் போகிறவங்க இல்லைன்னா வாடகை வீட்டுக்கு மாறுறவங்க மத்தியில் புது ரேஷன் கார்டு வாங்குறது ஒரு பெரிய சவாலாகவே இருந்துச்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள், மாதக்கணக்காக அப்ளிகேஷன் பெண்டிங்லேயே இருக்குதுன்னு மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருந்துச்சு. இதை கவனித்த தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் என்ன பண்ணார் என்று தெரியுமா? தமிழகம் முழுக்க பல ரேஷன் கடைகளுக்கு திடீர்னு விசிட் அடித்தார். அங்கே இருந்த மக்கள் கிட்ட நேரடியாக குறைகளை கேட்டறிஞ்சாரு. அதன் பிறகுதான் இந்த அதிரடி உத்தரவை போட்டிருக்காரு. அந்த உத்தரவு என்ன என்று பார்த்தீங்கன்னா, சிறப்பு முகாம்கள். இனி புது ரேஷன் கார்டு வாங்கவோ திருத்தங்கள் செய்யவோ நீங்கள் எந்த ஒரு அரசு ஆஃபீஸுக்கெல்லாம் அலைய வேண்டாம். எந்தெந்த பகுதிகளில் ரேஷன் கார்டு தேவை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் விரைவில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கு. அப்ளிகேஷன் போடுறது, உங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறது, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஃபைல்ஸ் கிளியர் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரே இடத்துலையும் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளே உங்கள் ஏரியாவுக்கு நேராக வந்து சரிபார்த்து தகுதியானவர்களுக்கு கார்டு வழங்குவாங்கன்னு அமைச்சர் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த சிறப்பு முகாம்கள் உங்கள் மாவட்டத்தில், உங்கள் ஏரியாவில் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விரிவான அறிவிப்பு ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. அந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம். இந்த நல்ல செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் பல பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.